சர்ப்ரைஸ்! ஆமாங்க. யூனிவர்ஸ் நமக்கு குடுத்துருக்கக்கூடிய 2 அழகான சர்ப்ரைஸ் மெசேஜஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க, அந்த சர்ப்ரைஸ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. யூனிவர்ஸ் நமக்கு இந்த வாரத்துக்கான 2 அழகான சர்ப்ரைஸ் மெசேஜ் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? சர்ப்ரைஸ் நம்பர் 1. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, இந்த வாரம் பெண் தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன அம்மன் கோயிலா இருந்தாலும் பரவால்ல. அங்க நீங்க போய் வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே உங்களுக்கான ஆத்ம திருப்தி கிடைக்கும். நீங்க நினைச்ச காரியம் வெற்றி அடையறதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வாரம் முழுக்க உங்களோட மனசு என்ன சொல்லுது? உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றத கவனிச்சு, அதன்படி எந்த செயலுக்குமே ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு முடிவெடுக்காம, உங்களோட மனசுக்கு அது எப்படி சரியா படுது அப்படின்றத கரெக்ட்டா கணிச்சு நீங்க முடிவெடுங்க. நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான 2ண்ட் சர்ப்ரைஸ் மெசேஜ் என்ன தெரியுமா? உங்கள யாரோ காயப்படுத்திட்டாங்கன்னு நீங்க நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? வார்த்தைகளால வதச்சிட்டாங்க, இதயத்த குத்தி ரணமாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு இனி அந்த கவலை வேண்டாம். அந்த கவலைய நீங்க தூக்கி வீச சொல்றாங்க யூனிவர்ஸ். நீங்க எந்த அளவுக்கு உங்கள காயப்படுத்தினவங்கள கூட நீங்க மன்னிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் அப்படின்றது தான் உங்களுக்கான சர்ப்ரைஸ் மெசேஜ். இன்னைக்கு ஒன் கார்ட் ஒன் சொல்யூஷன் மெசேஜ் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட லைஃப்ல நடந்த பழைய விஷயங்கள எதையுமே நினைக்க வேண்டாம். அதையெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு, உங்களோட முன்னேற்றத்திற்காக நீங்க தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்க ஆரம்பிங்க. உங்க லைஃப் ரொம்பவே பிரகாசமா இருக்கும். நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது ரொம்பவே நல்லது. எனக்கு மெடிடேஷன் பண்ண தெரியாதே அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க கையில என்ன பொருள் இருக்குதோ, ஒரு பேனாவா இருக்கலாம், ஒரு பென்சிலா இருக்கலாம், அல்லது ஒரு பூவா இருக்கலாம், இல்ல நீங்க சாப்பிடுற ஒரு உணவு பொருளா கூட இருக்கலாம். அந்த பொருளையோ நீங்க பார்த்தபடி ஒரு 5 நிமிஷம் அமைதியா அது கூட பேசுங்க. அது கூட பேசி பாருங்களேன். உங்களுக்கு எப்படி ஒரு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு உங்களோட எண்ணங்களை எல்லாம் ரொம்பவே தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்க ஆரம்பிங்க. இன்றையிலிருந்து உங்களோட லைஃப் ரொம்பவே பிரகாசமாகும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒன் கார்ட் ஒன் சொல்யூஷன் மெசேஜ். ஸோ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி. வணக்கம்.